உள்ளக்கூட அது நாங்கள் அப்படியே பார்க்குறோம். இதில் 4 பேரை புக்கிய கொடுத்துனாங்க. கொடுத்த இடத்துல அவியல் இதில் வந்து பார்த்தா இது அளந்துண்டு போன இடத்துல இப்போ இவரை கொண்டு நடந்தது அழகாது இங்கே வந்துட்டு வீட்டை தாரிட்டு இங்கால வந்து நிலையமோ. அப்போ வீடு வந்தாங்க அதில் போட்டுது அந்த காணி வந்து இங்கால இதுக்கு புதுசாக தான் கட்டணும். வீடு புது வீடு தான் கட்டணும். நிலையமும் யோசியாது நடந்து வச்சு இனி ஒன்றும் யோசிக்கல. வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் கெப்பேரி என்ற இடத்த நிற்கிறேன். இந்த இடத்துல முக்கியமான ஒரு நபரை பார்க்க வந்திருக்கிறேன். அண்மையில் ஒரு வெடி விபத்தால் தன்னுடைய 2 கைகள் கால்கள் மற்றும் உடல் முழுவதும் ஒரு காயம் ஏற்பட்ட அனுராஜ் என்ற ஒருவரை தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். என்னோட யார் வந்திருக்கிறேன்னு பார்த்தா இப்போ அந்த ஐயாவே உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுவார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். நான் வந்து இளவாலையில் திருவிழாண்ட இடத்துல ஸ்ரீ ஆனந்த சீரடி சாய்பா ஆலயத்தை நிறுவப்பட்டு இப்போ 6 வருடம் முடிஞ்சது. நான் இந்த கடந்த ஒரு கிழமைக்கு முதல் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த போயை பார்த்தேன். 2 காலும் 2 கையும் உடம்பெல்லாம் காயத்தோடு இப்போ 3 மாதமாக நடைபெற்ற விஷயத்தில் பார்த்த உடனே எண்ணி அறியாத ஒரு கவலையும் ஒரு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த போய்க்கு இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்கு, இந்த அனர்த்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு போட்டு உடனே இதை பார்க்க வேணும், அவரை பார்க்கணும், அவருக்கு உதவி செய்யணும் என்றபடியாக ஸ்ரீ ஆனந்த சீரடி சாய்பாவின் அருளும் பொருளோடையும் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த சாய் தான் எனக்கு இந்த வழியை காட்டினது. அத்தோடு இந்த வழி காட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த யூடியூபர் தர்மா அவர்கள் தான் உடனே எனக்கு அந்த உதவியை ஐயா வாங்க நான் கூட்டிக் கொண்டு போய் அந்த போயை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த இடத்த வந்திருக்கின்றோம். உண்மையிலே சரியான பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற அந்த போய் மிகுந்த கவலையும் மிகுந்த கஷ்டமும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அவருக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்து அந்த குடும்பத்துக்கு மேல்மேலும் ஒரு பங்குகளை கொடுத்து அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும். என்னென்னு சொன்னால் கால் கை இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். ஆகையால் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து நேரடியாக உங்களுக்கு அதனுடைய தொலைபேசி இலக்கங்களை தாரம் அதனோட நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் சீரடி சாய்பாபாவின் ஆசையை பெற்று சிறப்போடு வாழ உங்களுக்கு இன்னும் நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் தந்து என்னுடைய ஆனந்த சீரடி சாய்பாபா சிறப்பாக உங்களை வளம் நடத்துவார் என்று வேண்டிக் கொண்டு மிக்கதை என்னோட தர்மா அவர்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். இந்த ஒன்றுங்க விலைக்கு பழைய ஓட போய் நம்பட்டியில் போய் படித்தது. நம்பட்டி வட்டி தான் படித்தது. எவ்வளோ நடந்து தட்டுவாங்க கொட்டில என்ன சாமான் படிக்கிறது மிதி வடி அது காலையில் ஞாபகம் சொல்லிட்டாரு. நடந்த வந்து ஞாபகம் அது தெரியலையா? இந்த விரல் என்ன காயம் இருக்குது. காயம் இருக்குது மஞ்சள். ஆனால் இதெல்லாம் மாறி வந்து இது மாறி இல்லை மொழி தசை இல்லை. இப்படி விரல் இதெல்லாம் போய் தசை இல்லாமல் தான் இருக்குது. இது தசையை மிச்சம் இல்லை. இது இருக்கு. இந்த மொழிக்கு கொஞ்சம் தசை வைக்க கண்ணு மூண்டு கலங்குகள் வெளிச்சம் பார்க்க மாட்டேன். கலங்கு மறந்து வருவோம். விளாண்டக்கூடாது. அது சுனைக்கிற மாதிரி சும்மா வேறு ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க. சும்மா இது மாதிரி எவ்வளோ காலம் அது நடந்தவங்களுக்கு? நடந்து 29 நாளைக்கு வந்தால் 3 மாதம். 3 மாதம்.
மூணு மாதத்தில் கால் கையெல்லாம் படி மாறிட்டு உள்நோம் வலிகள் இருக்கு குத்தும் அதெல்லாம் இந்த பட்ட சாமான் அப்படிதானே கெமிக்கல் உள்ள சாமான் தான் வெஜிபுகள் இருக்கு நித்திரை இல்லை இது அம்மாக்குள்ள உடல்களை சின்ன வயதுவாங்க அந்த முன்பள்ளிக்கு அங்கால இருக்கு இது அம்மா அந்த வச்சிருக்கிறாங்க சின்ன வயது டாய்லெட் இல்லை அவையா இல்லை 4-5 குழுவா சேர்ந்து செய்வாருன்னு சொன்னாங்க ஸ்கூல்ல விட்ட ஒரு ஆள் பார்த்து கதைச்சத இந்த இங்கே இருந்த ஒரு அண்ணன் நம்மளோட அந்த அவையில் வெளிநாட்டுக்காரர் இதோட இதாக இருக்க பிரதேச சபையில் அந்த இதை எடுக்க சொன்னாங்க சர்விய பிளான் அதில் எடுத்து இப்போ நாளைக்கு கையில் வரும் அந்த லெட்டர் அதுக்குள்ளே செய்வது மாதம் 10,000 ரூபா வரும் 10,000 அதோட ஒருத்தர் ஏழக்கூடியதை மக்களிடம் எடுத்து உங்களுக்கு கொஞ்ச நாள் கதைச்சவ இப்போ ஒரு தரம் எடுக்கிறேன் அவை போட்ட கொஞ்ச நாள் எடுத்தவ இப்போ ஒரு தரம் எடுக்கிறேன் அவையே எடுக்கிற வேறு யாரும் பேசுக்குள்ள பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் எடுத்தவ கொஞ்சம் 10,000 மணி யாரும் உதவி செய்யல வெற்றி அதுதான் இப்போ ஒரு தரம் எடுக்கிறேன் நாங்கள் அப்டேட் பண்ணி விடுவோம் உங்களுக்கு தேவையான உதவி செய்வீங்க மற்றது பாத்ரூம் தொழிலும் மேலே அதை கட்டித்தாரன்னு சொன்னீங்க டெலிஃபோன் நம்பர் அது தாங்க நாங்கள் கதைக்கிறோம் நீங்கள் செய்வீங்களோ அது நாங்கள் வேறு யாருக்கு கை நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம் அதை சொன்னோம் நாங்கள் வேறு ஒரு ஆளுக்கு கை நாங்கள் வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்டா அவையிட்ட வேறு உதவியை பெற்று அப்போ அவைய ஓகேன்னு சொன்னோம் அதான் நாங்கள் பார்க்க வந்தேன் என்னோட பார்த்து தான் தெரியும் எனக்கு கட்டித்தரலாமோ இல்லை வேறு போய்ங்க அன்றைக்கு அது முக்கியமான பாத்ரூம் தான் முக்கியம் அது கட்டி கொடுக்கணும் கட்டாயம் வந்தேன் உங்களுக்கு அந்த பில் செய்யறது யாரும் அப்படி தேவை ஹெச்எஃப்சி தந்துடலாமா சரி இந்த கை 2 கையும் 7வது நாள் நான் என்ன மாதிரி நடக்கிறேன் பிடிச்சு கொண்டு தூக்கிட்டு போகணுமோ அப்பா தூக்கி கொண்டு போய்தான் டொய்லெட் போயிருக்கோம் அப்பா தூக்கி கொண்டு போய்தான் டொய்லெட் போயிருக்கோம் மாலை அளவீச்சு அவங்க தூக்கி கொண்டு போய் டொய்லெட் போயிருக்கு நான் சேர்க்கைக்கால் அப்படி போடலாது கொமட்டு இல்லை அந்த கதிரை மாதிரி செய்து தற்போதைக்கு அப்படி செய்யலாம் நம்ம கட்ட மட்டும் அதை யூஸ் பண்ணுவோம் சேர்க்கை காலம்னா போடலாமான்னு சொல்லதான் நாள் செல்ல மாறணும் என்ன இதெல்லாம் மாறணும் புண்ணு இருக்கு இதெல்லாம் செய்யலாம் அவங்க செய்வாங்க அதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணலாம் இப்போ நீங்கள் முறைக்கு அதை சொல்லுங்க கொஞ்சம் சொன்னேன் இதைத்தான் பார்க்குது பிரதேச சபையில் லெட்டர் வேறு கொஞ்சம் நாள் செஞ்சுருக்குது நாளைக்கு வந்துடுன்னு சொன்னாங்க எடுத்து கழிச்சு கொடுக்க வந்து லெட்டர் வந்து தான் கட்டலாம் அவன் நாளைக்கு அதுக்கு கூட அனுப்பி விடணும் அனுப்பி நீங்கள் வேண்டதுன்னா அதை கட்டி எவ்வளோ குட்டியாக வந்துட்டு அதுக்கும் வசதியாக இருக்கும் மற்றது அதுக்கு இந்த உங்களை வீடுன்னு சொல்லிட்டு உங்களை விட நம்ம தொழில் கட்டணும் அங்கே தான் கட்டணும் அது படுக்க வசதிகள் இல்லாமல் இந்த மாதிரி அங்கே வீடு ஆனால் எங்களை அந்த ரோட்டு அங்கே உள்ளுக்கு தான் வீடு இருக்கு ரோட்டு கரையில் தான் டொய்லெட் வருது அப்போ வீடு முடிஞ்சால தான் போகணும் அப்போ இது சொல்லுங்களேன் சிலோட சிலவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதை செய்து ரெட்டாங்க டொய்லெட்டோட சேர்த்து அது டொய்லெட் அவை அப்படி உதவி இது இவரை பார்த்தோன்னு தான் அவங்க உதவியை செய்ய வைக்கிட்டு அவை அப்படி செய்கிற இல்லையாங்கன்னு சொல்லிக்கணும் என்ன நிர்வாகமோ தனியாக்கள் குழுவா செய்ய உதவியை செய்கிற அவைய இந்த 50,000 அப்படி சும்மா இதாக செய்கிறவையா இப்போ இவற்றை நிலைமையை பார்த்துட்டு தான் எங்களுக்கு இந்த கொமட்டை செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோவா போஸ்ட் பண்ணுது தெரியவே இல்லை எப்படி 4 கிட்ட 4-5 கிட்ட போகணும் அந்த வீடும் பிடிங்கி போடணும் அதுக்கு கல் கிடக்குது அந்த கல் சீமேந்தும் மற்ற இந்த கீழே போடுற கல்லுகளும் ரோடு எல்லாம் எடுக்கணும் அது உங்களுக்கு அந்த வேலை செய்ய இந்த வேலையும் செய்யக்கூடிய அங்கே நீங்கள் முன்பல் இருக்கு முன்பலுக்கு அங்கே அந்த மாங்கண்டு இருக்கு அந்த மாங்கண்டுக்கு அங்கே பார்த்துட்டு போவோம்
உங்களுக்கு வீடியோ எடுக்க வேண்டாம், காட்டு போட்டு பார்ப்பேன். உங்களுக்கு எங்களால் எழுதக்கூடிய செய்வேன். அதை வேறு யார்டையும் வேண்டி உங்களுக்கு செய்யக்கூடிய வசதி இருந்தால் அதிலையும் நாங்கள் செய்வோம். எப்படி ஆக்களுக்கு தான் கட்டாயம் செய்ய போகும். இருக்கிற கொடுத்து பிரயோசனம் இல்லை. ஆகையாக உணவுக்கு இருக்கிறபடியாக வயது 1 வயதுக்கு இல்லையோ 2 வயசு இவருக்கு 27 வயசு என்ன 25 வயசு. உங்களுக்கு ஒரு பிள்ளையா? சரி சரி. சாப்பாடு இல்லாமல் ஓகே மனமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தான் குழந்தை பிள்ளைங்க முதல் சாப்பிடல, இப்போ கொஞ்சம் தான் சாப்பிட்றேன். அதில் கத்தமும் இல்லை, ஆறாது கத்தமே அந்த கத்தம் குழந்தைனால இருந்தது. இவ்வளோ நித்திரை 3 மாதமாக நித்திரையே இல்லை. ஹோமாவில் முதல் இருந்தவர் 4 நாள் போனாங்க. 4 நாள் ஹோமாவில். ஒன்றும் யோசியாது, நடந்து வச்சு இனி ஒன்றும் யோசிக்கலாம். நடந்ததுதான் அதை பற்றி யோசிச்சு கருத்தங்களை தேடாமல் இதை மாற்றிக்கிட்டு போய் சம்பளம் இருக்கிறேன். நல்லதுதான் இது கோவில தான் ஆண்டவன் தேவையான தான் வச்சுக்கிறேன். எல்லாரையும் அதை அடிச்சிருப்பாரு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது. ஏதோ உங்களோட குல தெய்வமோ இந்த தெய்வத்தை முடியுதோ அந்த தெய்வத்தை வந்துட்டு வந்தோம் உடம்பை பாருங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. இயலக்கூடிய உதவிகளை நாங்களும் செய்வோம். ஒரு வேலையை மட்டும் சொல்ல வைப்போம். உங்களை வீடு வச்சு பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு போனால் அதை வழியாக ஏற்ற மாதிரி செய்து செய்யலாம். வரைய தொழிலை கண்டு கிடைக்கும். சரி, நான் அவனுடைய செய்யலாலே நானும் யூடியூப் பார்த்தபடி தான் எனக்கு தெரியும். நான் அப்படித்தான் பார்த்து செய்கிறேன். நான் ஊரஞ்சாக இதுக்கும் செய்கிறேன். ஆனால் இப்படியான ஆட்களுக்கு தான் 20,000 செய்யக்கூடிய மனம் தரும். ஆனால் எங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரைக்கும் எங்களோட கால்கையில் ஒரு புண் வரைக்கும் தான் தெரியுது. எங்களுக்கு விலை கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு காயில் காயம் வந்து நெருப்பு சுட்டாலே அந்த இடத்துல தண்ணி பட்டு ஏதாவது செய்ய நாங்கள் இவ்வளோ வேதனைப்படுவோம். அப்போ இந்த கையால் ஒன்றும் செய்யலாட்டி எங்களுக்கு மற்ற கையால் செய்யறது எவ்வளோ கவலையாக இருக்கும். கை இருந்து கொண்டு அந்த புண் மாறும் மட்டும். ஆனால் இல்லாட்டி எப்படி இருக்கு அந்த வேதனையை பார்த்து தான் நாங்கள் அதை இவ்வளோ வந்தது. ஆனால் நீர் கவலைப்படாதையும் மனைவிக்கு அம்மா வேணும். உங்களே அம்மா. ஆமாம் அம்மா இன்னைக்கு தானே அப்பா அம்மா அந்த ஒரு காலத்துக்கு இன்னொன்று சொல்லுது. அது அந்த கர்மவினை அது முறந்தையா நான் அதால் தப்ப முடியாது. ஒன்றுமே தப்பிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் தெரியாது. ஏனோ தானே வாழ்ந்து கொண்டு போயினேன் வாங்கி கொண்டு அப்படி வந்து வாங்கி கொண்டு போயினே இல்லையா. ஆனால் அவர்களுக்கு என்ன செக்கல்லாம் நடக்கும்னு தெரியாது. அப்போ அதுகளை நாங்கள் உணர்ந்து எல்லாருடைய ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையில் உங்களோட இருந்தால் அந்த டே கொடுத்து தான் சாப்பிடுவோம். இல்லைன்னாலும் வேளாண் பொறுத்து சாப்பிட்டு அதனாலெல்லாம் சும்மா இல்லை, அதெல்லாம் தானம். நீங்கள் இந்த போக்குவரத்து அந்த பூமிகளுக்கு எனக்கு சாப்பாடு கட்டாயம் வைக்கும். அதெல்லாம் உங்களோட கர்மாவை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிறப்பு வேண்டாம், அதெல்லாம் முன்னுக்கு எங்கே இருக்குது. அது உங்களோட பாசமாக தான் இருக்குது. ஆனால் அது சில பேர் விளங்காது. அதிக நாய் எங்கள் கடைசியாக சாப்பிட்ற சாப்பாட்டில் எலும்பை கொண்டே போடுவீங்க, முள்ளை கொண்டே போடுவீங்க. அது அவளாம் ஒரு பழி. ஏன்னா அது வாயில் அது கதைக்க மாட்டேது. ஏதோ சாப்பிட்டு போயிடும். அப்போ மனநோம் நாங்கள் கூடி ஒரு சமையலில் இருந்து அரைமுறைய சாப்பாடு தான் நாங்கள் சாப்பாடு அதாவது எங்களுக்கு பூரண இது இல்லைன்னா நாங்கள் அவ்வளோ கவலைப்படுவோம். அது வைத்தான் நாங்கள் நீங்கள் அதில் செய்யணும். உங்களுக்கு அந்த இல்லை ஒவ்வொரு நாளும் சமைக்கல கொஞ்சம் அரிசி எடுத்து பரும்பு பூத்து காரம் அதில் போட்டுட்டு சமையுங்க. அப்படி ஒரு கொஞ்சம் கிழக்க போடுறது இருக்கிறதுல கொஞ்சம் கூட அப்படி செய்து வாங்க. உங்கள் சமையல் அந்த என்ன தெய்வத்தை கும்பிட்றானே கூட அப்போ சாதி சமயம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ இல்லை சித்தர் வச்சுக்கிறேன், தேச வச்சுக்கிறேன், அல்லா வச்சுக்கிறேன், பாபா வச்சுக்கிறேன். சம்மதமும் சம்மதம்.
வேற்றுமை கிடையாது. எல்லோரும் வாங்க, எல்லோரும் சாப்பிடுவோம். இதெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. ஆகையால் அந்தபடி தான் ஆண்டவன் இந்த இடத்தையும் கூடி வந்துருக்கலாம். நான் சமயத்தை பிறப்பவும் அதுக்கு வரையில்லை. நம்ம வந்து உண்மை பார்ப்போம். அதுதான் நம்ம உண்மத்தை பார்த்து உங்களுக்கு நாங்கள் செய்வோம், உதவி தான் செய்வோம். அது பாபா அவற்றை வழியால் விடுவார். எங்களுக்கு உதவி செய்யும் ஒன்று. அப்போ அதில் நான் இங்கே இருந்தாலும் அதை செய்யலாம். அதையால் நீங்களும் சொல்லக்கூடாதுமோ என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு மேலே பார்க்கத்தான் வந்தது. உங்களுக்கு மினக்கட்டு கொண்டு இவரை என்னுடைய இடையில் இருக்கக்கூடிய இவர் என்னுடைய பழையார். அப்போ எல்லாம் ஆண்டவன் ஒரு செயின் தான். இவர் புத்தகத்தினுடைய தான் இவருக்கு முழங்குது. அப்போ சொன்னார், ஐயா வாங்க பூ அந்த வழியை நாங்கள் ஒரு துணி இவரோட போனால் கட்டாயம் வழியாக பூச்சி எல்லாம் அந்த நம்பிக்கையில் வெளியிட்டு வந்தேன். அதனால எல்லாம் அந்த இடத்துல அதில் எல்லாம் செய்வேன். ஒன்றும் வளர்க்குறாங்க எல்லாம் நல்லதே இல்லை. அவனுக்கு ஓம் சாய் நிலக்கரை இது இருக்குது, சாப்பிடுவோம். இதையும் கை செலவு பண்ணி போடுவோம். சரியா? அடுத்த முறை வரையில நாங்கள் உங்களுக்கு வந்து செய்வோம். உங்கள் வீட்டையும் பார்த்துட்டு போவோம். அந்த பேசுவதில் எடுத்துக்கொண்டு அனுப்பிவிடுவோம். ஹாய் அக்கா, அவங்களோட தொலைபேசி இலக்கத்தில் இருக்கா சொல்லி விடுங்க. ஒரு 76 இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு யாராவது இந்த இதற்கு உதவி செய்யணும்னு சொன்னால் நீங்களும் செய்யக்கூடியதாக இருக்கும். இதோட நாங்கள் இந்த காலையை நிறைவு செய்து சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.